இந்த ஒரு கோட் பாருங்கள், ஒன் ஆஃப் த ஹெல்த்தியஸ்ட் ஹேபிட்ஸ் டு லேர்ன் இஸ் டேக் நத்திங் பர்சனலி. எதையுமே பர்சனலாக எடுத்துக்காது. நான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டு கூட நான் சிரிச்சுக்கிட்டு நடந்து போயிட்டு இருந்தேன் ஒரு மாலில். என்னோடய ஃப்ரெண்டு அந்த பக்கம் நின்றுட்டு இருந்திருக்கான். நான் அவனை யதார்த்தமாக பார்த்து சிரிச்சுட்டு நடந்து போயிட்டேன். அடுத்த நாள் பார்த்தோன்னா அவன் எனக்கு கூட சண்டைக்கு வந்துட்டான். எனக்கு புரியவே இல்லை, எதுக்குடா இவன் சண்டைக்கு வரான்னு கேட்டால் எனக்கு புரியல. நடுவில் வச்சு பஞ்சாயத்தெல்லாம் பண்ணுறாங்க, இந்த பக்கம் ஒருத்தங்க தரப்பு நிற்கிறாங்க, இந்த பக்கம். எனக்கு நான் சண்டை போடுற ஆளே கிடையாது, நான் என்ன நடக்குதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் அவன் சொல்கிறான், அவன் ஏதோ கஷ்டத்தில் இருந்திருக்கான். என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு தூரத்தில் நின்றுட்டு இருந்தான். அவன் ஏதோ கஷ்டத்தில் இருந்திருக்கான், அவன் ஏதோ அழுதுட்டு அந்த மாதிரி ஏதோ இருந்திருக்கிறான். நான் அவனை பார்த்து சிரிச்சோன்னே அவன் நினைச்சிட்டான், என்னை பார்த்து நீ சிரிக்கிறியா அப்படின்ட்டு அவனுக்கு வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு. அடுத்த நாள் சண்டைக்கு வந்துட்டான். அதுக்கப்புறம் ஐ ஹேட் டு எக்ஸ்பிளைன், டே நான் இங்கே என் ஃப்ரெண்டு கூட ஜாலியாக பேசி சிரிச்சுட்டு போயிருந்தேன், நீ எங்கேயோ நின்றுட்டு இருந்த, சும்மா யதார்த்தமாக பார்த்து சிரிச்சது தான் அப்படின்னு. தென் அது அப்படியே காம் டவுன் ஆகிடுச்சு, கம்மியாயிடுச்சு. இந்த ஒரு விஷயத்தை நான் சத்தியமாக லைஃப்பில் மறக்கவே மாட்டேன். ஏன்னா நம்ம யதார்த்தமாக ஒரு விஷயத்தில் இருப்போம், ஆனால் மற்றவங்க அது சீரியஸாக எடுத்துப்பாங்க. நம்மளோட லைஃப்லேயே அது நடக்கும். யோசிச்சு பாருங்கள், நம்மளோட லைஃப்பில் பார்ட்னர் யாராவது ஒரு ஆள் லைஃப்குள்ளே என்டர் ஆகுறாங்க, ஏதாவது சொல்கிறாங்கன்னா அவன் என்னை பற்றி தான் பேசினானோ, நான் இந்த ட்ரெஸ்ஸு போட்டிருந்தேன் அதனால தான் அவன் இலக்காரமாக பார்த்தானோ, ஷூவை நான் க்ளீன் பண்ணல அதை பார்த்துட்டானோ, என்னை ஜட்ஜ் பண்ணிட்டானோ, அந்த மாதிரி சிந்தனைகள் உங்களுக்கு இருக்கா? உண்மையை சொல்கிறேன், எனக்கு இருக்குது. எனக்கு இருந்தது, இருக்குன்னு சொல்லுவேன். எனக்கு கொஞ்சம் அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. நான் கரெக்டாக இருக்கேனா, என்னை பார்த்து யாராவது தப்பாக நினைப்பாங்களான்ட்டு. அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் முறியடிச்சிருக்கேன். இன்னொன்று, அது ஒரே அடியாக அடிக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து அது முறியடிக்க முடியும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசாமல் இருந்தேன், யூடியூப்பில் பேசாமல் இருந்தேன். அதுக்கு காரணமும் இதுதான். என்னென்னா, நான் கரெக்டாக பேசுகிறேன்னா என்னை பற்றி ஆளுங்க என்ன நினைப்பாங்க, கமெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, சொந்தக்காரங்க என்ன யோசிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னோட இந்த பகுதியை பார்த்தது கிடையாது. அவன்லாம் வந்து என்னோட வேர்ஸ்ட் சைடை பார்த்துருக்கான். நான் தம் அடித்ததோ, சிகரெட் அடித்ததோ, சரக்கு அடித்தது, அந்த மாதிரி தான் விஷயங்களெல்லாம் என்னோடய லைஃப்பில் பார்த்துருப்பான். அவன் போய் என்னோடய வீடியோவை பார்த்தானா அவன் என்ன நினைப்பான் இப்படின்னு சொல்லினே நான் யோசிச்சுருந்தேன். பட் டோனி ராபின்ஸோட இந்த ஒரு கோட்டை வந்து சொன்னார்னா, ஃபோக்கஸ் ஆன் கிவிங், நாட் யுவர் செல்ஃப். நான் என்னை பற்றி ஓவராக யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா என்னால் கொடுக்க முடியாது. இந்த ஒரு வீடியோவில் 10,000 மிஸ்டேக்ஸை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் நினச்சா, நானும் சொல்ல மாட்டேன், பட் கண்டுபிடிக்க முடியும். பட் அதை எல்லாத்தையும் நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டேன்னா என்னால் பேச முடியாது. கரெக்டா? ஸோ நம்மளோட லைஃப்பில் நிறைய பேர் வந்துட்டு போவாங்க. அவங்க எல்லாருமே உங்களை மையப்படுத்தி உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணணுன்ட்டு யாருமே கிடையாது. அவங்களோட ஃபுல் டைம் ஒர்க் கிடையாது. அவங்களுக்கு அவங்களோட பிரச்சனைகள் இருக்குது. ஸோ டேக் நத்திங் பர்சனலி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லாங்காக போயிட்டேன், பட் டேக் நத்திங் பர்சனலி.